கூட்டணி ஆட்சியாக மக்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. தன்னிச்சையாக பெரும்பான்மை இருக்கிற போது எடுத்த முடிவுகள் அடிப்படையில பாஜக இனிமே செயல்பட முடியாது. குறிப்பாக பாஜகவுடைய சித்தாந்த அடிப்படையில இந்த ஆட்சி நிர்வாகம் இனிமே நடத்த முடியாது. 2 பேர் இருக்காங்க, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒரு லகானா இருப்பாங்க. ரொம்ப வலிமையான ஒரு எதிர்க்கட்சிகளும் இருக்கு. அப்ப பெரும்பான்மை அடிப்படையிலான முடிவுகளை நீங்க சாத்தியப்படுத்த முடியாதுங்கிறது உங்களுக்கான பின்னடைவாக தான் பாக்குறாங்க எதிர்க்கட்சிகளும் விமர்சகர். அப்படி இல்லைங்க. 5 வருஷம் ஆட்சி செய்யும் போது நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ, அதை வெளியிட்டு தான் ஆட்சி நடத்துறோம். 2014, 19, 24 மோடி அவர்கள் திரும்ப திரும்ப அவருடைய அமைச்சரவை சகாக்களுக்கும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் திரும்ப திரும்ப சொல்றதுனால அந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான். ஐடியாலஜி என்பது தேர்தல் வாக்குறுதிகளுக்குள்ளே இருக்கிறது ஐடியாலஜி. தனியா ஐடியாலஜின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 2024 தேர்தலில் கூட நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு தான் இந்த ஆட்சியை தொடர்றோம். அந்த தேர்தல் அறிக்கையை சந்திரபாபு நாயுடு வாசிச்சிருக்காரு, நிதிஷ்குமார் வாசிச்சிருக்காரு. ஆந்திரா முழுக்க சந்திரபாபு நாயுடு போய் மோடி பிரதமராக வேண்டும் என்று சொல்லிதான் ஓட்டு கேட்டிருக்காரு. பீகார் முழுக்க போய் நிதிஷ்குமார் நரேந்திர மோடியை பிரதமராக்குவோம் என்று சொல்லிதான் ஓட்டு கேட்டிருக்காரு. எந்த கட்சி ஓட்டுக்கு ஆட்சிக்கு வரும்னு சொல்லி இவங்க வாக்கு சேகரிச்சாங்க? பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோ ஆட்சேபித்தாங்க? எதுவும் இல்ல. அந்த தேர்தல் அறிக்கையை நாங்க நிறைவேற்ற போறோம். எங்க ஆட்சி விளக்கம் மட்டும் கொடுங்க, நான் அடுத்த தரப்புக்கு போறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல், டீலிமிட்டேஷன், குடியுரிமை திருத்த சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், இந்த மாதிரியான விவகாரங்களை, சாதிவாரி கணக்கெடுப்பு, இதிலெல்லாம் பாஜக சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து சாத்தியப்படுத்திட முடியுமா? வலிமையான எதிர்க்கட்சியில் இருக்கிற போது சாத்தியப்படும். யூனிஃபார்ம் சிவில் கோடு நாங்க எல்லா தேர்தல் அறிக்கையும் சொல்றோம், தேர்தல் அறிக்கையில இருக்கு. அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் செய்து கொண்டிருப்போம் என்பதுதான் கன்சென்சஸ் அடிப்படையில் அதுவும் நடக்கத்தான் போகுது. குடியுரிமை திருத்த சட்டம் முடிஞ்சு போச்சு, அது ஏற்கனவே முடிஞ்சதுதான். அண்ணன் வைகை செல்வன் இருக்கிற அண்ணா திமுகவும் ஆதரித்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் தான் சிஏஏ. ஜம்மு காஷ்மீர்ல 370 நீக்குவதற்கு அண்ணா திமுகவும் ஆதரிச்சது வந்ததுதான் 370. நீங்க ஓட்டு போட்டது இருக்கு, நீங்க ஓட்டு போட்டது இருக்கு. முத்தலாக் விஷயத்திலையும் அண்ணா திமுக பிஜேபி ஆதரிச்சது. 5 வருஷம் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு பிஜேபி மேல உள்ள எந்த குறையும் எதுவும் தெரியல. அவங்க இனிமே ஆட்சிக்கே வர முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால பிஜேபி பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு இப்ப எதிர்த்து பேசுறது அர்த்தம் கிடையாது. இல்ல அதையெல்லாம் ஆதரிச்சதுடைய விளைவைத்தான் அதிமுக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய வங்காளதேசத்தில் இருக்கிறவர்கள் குடியுரிமை பெற வேண்டும் என்பதற்கான அந்த சட்டத்தை ஆதரித்தோம். இந்தியா முழுமைக்கும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக ஆதரிக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதை பேராசிரியருக்கு குறிப்பிட விரும்புகிறேன். பாஜகவை ஆதரித்ததனால் மாத்திரம் அந்த அண்ணா திராவிட ஒரு சட்டமே இந்தியா முழுக்கதாங்க. அதாவது இந்தியா முழுவதும் 5 இடங்களை பிடித்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிற பேச்சா இந்தியா முழுவதும். கேரளாவில் 1, தமிழ்நாட்டில் 4. யாரு காலம் ஆட்சியில் இருந்து விட்டு ஒரு இடைத்தேர்தலை கூட சந்திக்க முடியாத நடக்கும் என்பதை நீங்கள் உத்தரவாதம் தர தயாரா? உத்தரவாண்டி இடைத்தேர்தலில் நியாயமான முறையில் நடைபெறும் என்று நான் ஒரே ஒரு சொல்லிக்கிறேன். நியாயமான முறையில் நடைபெறும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்கள் உத்தரவாதம் தர தயாரா? ஈரோடு கிழக்கிலே கொலுசு கொடுத்தார்கள், கொசுவலை கொடுத்தார்கள், தடுத்தீர்களா? நீங்கள் காரணமாக இருந்தீர்கள். வாக்காளர்களை கொண்டு வாக்காளர்களை சிறை வைத்த அமைச்சர் கார்த்திகேயன் அழகான ஒரு கொஸ்டின் வச்சாரு சீனிவாசன் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் சாத்தியப்படுமா? நிச்சயமா முடியுங்க. அது எங்களுக்கு ஆதார சுவடி. எங்களுக்கு ஒரே நாடு பேசுறேன். இதெல்லாம் சொல்லும் போது உங்ககிட்ட மிருகப்பணமா தனிப்பட்ட மெஜாரிட்டி இருந்துச்சு. இப்ப இதை நீங்க சொல்ல முடியாது. வாய் திறந்து சொல்லி பாருங்க பாப்போம்.
ஃபர்ஸ்ட் ஜனாதிபதி உரையிலே காமிக்க பாப்போம். 4 MLA வச்சுக்கிட்டே நாங்க ஆட்சி எப்படி செய்யறது என்னடா பேச்சு வந்துட்டா நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். அப்படி நிஜமாவா? ஒரே நாடு இல்லங்க, ஒரே 4 MLA ஒரு நிமிஷம் சொல்லி நாங்க 4 MLA வச்சுக்கிட்டு ஆட்சிக்கே வருவோம்னே. அப்புறம் இதெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தலாம் பண்ண முடியாது. ஜனாதிபதி உரையில இதே டாபிக் வரணும் எனக்கு. இத 24ஆம் தேதி நீங்க நினைச்சீங்கன்னா பிஜேபி ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம ஆட்சிக்கு வருவீங்க. ஏன்னா சூரத்துல எப்படி தேர்தல் நடத்துறீங்க? உங்கள் பாராட்டுக்கு நன்றி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை போல பாஜக ஒரே சுடுகாடு என்பதை கொண்டு வர வேண்டும். ஒரே மாதிரியான தெய்வ வழிபாடை கொண்டு வர முடியும். திமுக தான் கொண்டு வரணும். தமிழ்நாட்டுல ஒரே சுடுகாடு நீங்க கொண்டு வாங்க. நீங்க தானே சமூக நீதி கட்சி. நீங்க தானே சார் சொல்றீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன். தமிழ்நாட்டுல ஆட்சி ஆட்ட இருக்கு. பொது சிவில் சட்டம் சொல்றீங்க இல்ல, கொண்டு வாங்க. இல்லங்கண்ணே, தமிழ்நாட்டுல ஆட்சி ஆட்ட இருக்கு. ஒரே சுடுகாடு நீங்க கொண்டு வாங்க. நீங்க தமிழ்நாட்டிலே சுடுகாடு ஆக்கிட்டீங்கன்றத எங்க குற்றச்சாட்டு. ஒரு நொடி சார், ஒரு நொடி சார், ஒரு நொடி. குஜராத்தை சுடுகாட்டை மாத்தி இந்தியாவை சுடுகாட்டை மாத்தி. ஒரு நொடி சார், ஒரு நொடி. திரு ஷபீர், ஒரே நாடு ஒரே தேர்தல், யூனிஃபார்ம் சிவில் கோடு, குடியுரிமை திருத்த சட்டம், இந்த மாதிரியா பாஜக முன்வைத்த திட்டங்களோ அவங்களுடைய சித்தாந்த அடிப்படையிலான கோரிக்கைகளோ தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. அதை திரு சந்திரபாபு நாயுடு திரு நிதிஷ்குமாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிரதமராக திரு நரேந்திர மோடியை தான் அவங்க முன்மொழிந்திருக்கிறார்கள். நீங்க சொன்னீங்க 2 பக்கமும் அவங்க தடையாக இருப்பார்கள். ஆனா இதை ஏற்றுக்கொண்டுதானே அவங்க ஆதரவும் கொடுத்திருக்காங்க. எப்படி அதை சாத்தியப்படுத்த விட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அது கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்துங்க சார். அதை சேர்த்து. ஆமா, அதாவது நீங்க நிதிஷ்குமாரையும் நாயுடுவையும் குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னா காலத்துக்கும் ஒரு உங்களுடைய தவறாக இருக்கும். அது ஒரு பெரிய பிழையாக இருக்கும். நீங்க பக்கத்திலே உட்கார வச்சுட்டு இருக்கணும். இன்னைக்கு காலையில செக் பண்ணீங்கன்னா நிதிஷ்குமார் வானிலை மாதிரி இன்னைக்கு மாறி இருக்காரா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய காலமும் ஏற்படும், கட்டாயமும் ஏற்படும். பல்திகுமார் நாயுடு பிளைட் ஏறாரு ஆந்திராவில இருந்துன்னா 3 அமைச்சர்கள் டெல்லி ஏர்போர்ட்ல நிக்கணும் அவரை ரிசீவ் பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி அந்த காட்சிகள்லாம் அரங்கேறாது, அந்த காட்சிகள்லாம் இருக்காது. மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டா கூட, அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க போய் காத்துட்டு இருந்தா கூட அப்பாயின்மெண்ட் பார்க்க முடியாது. அந்த இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கே நடந்துச்சு. அம்மையார் நிர்மலா சீதாராமன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஓபிஎஸ் இங்க இருந்து டெல்லிக்கு போனோடனே பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்புனாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் தெரியும். 38 எம்பிக்கள் இருக்கும்போது அதிமுகவை எப்படி நடத்தினார் மோடி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு எம்பி இருக்கும்போது அந்த எம்பி எப்படி நடந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சோ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கட்டாயம் என்பது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் நிதிஷ்குமார் கையை பிடிச்சாலும் சரி, காலை பிடிச்சாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே பொறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். திடீர்னு அவர் கையை முடிப்பாரு, திடீர்னு முன்னாடி நடந்து நீங்க எஞ்சி நின்று வணக்கம் வைக்கணும். இந்த காட்சிகள் உங்களோடு தான் நாங்க இருப்போம் அது சொல்லுவாங்க. உங்களோடு தான் நாங்க இருப்போம் அப்படின்வாங்க. பொது மேடைகள்ல பேசுவாங்க. நாங்க கேட்கறதும் நீங்க கொடுங்க அப்படின்வாங்க. இப்ப ஸ்பீக்கர் கேக்குறாங்க. 2004ல இருந்து 9ல இருந்து காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் 10 வருஷம் இருந்தாரு. அது மெஜாரிட்டி காங்கிரஸ் அரசாங்கமா? சரி, மைனாரிட்டி காங்கிரஸ் அரசாங்கம். அது யார் காலை பிடிச்சு இருந்தாங்க? அப்ப திமுக ஆட்சியில் இருந்தாங்கல்ல. அப்ப யார் காலை பிடிச்சு திமுக மத்திய மந்திரியா இருந்தாங்க? அது மைனாரிட்டி அரசாங்கமா மெஜாரிட்டி அரசாங்கம்? அந்த மாதிரி ஒரு ஆட்சி உங்களுக்கு 10 வருஷமா நல்ல மெஜாரிட்டியோட இருந்தீங்க. இப்ப மெஜாரிட்டி இல்லாம கம்மியா இருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்க. இல்ல சார், ஒரு நொடி. கஷ்டப்பட்டாங்கல்ல, நீங்க எந்த முடிவுகளையும் கூட்டணிகளோடு சேர்ந்து எடுக்க முடியல. நீங்க நினைவுபடுத்தி பாருங்க. ஆரம்பத்திலே சொன்னேன் நாங்கள் மெஜாரிட்டி இருக்கு சார். ஒரு நிமிஷம். ஆரம்பத்திலே சொன்னேன் நாங்க மெஜாரிட்டி இருந்தாலும் இதை என்டிஏ அரசாங்கமா நடத்திட்டு இருக்கோம்னு சொன்னேன். நீங்க மைனாரிட்டி திமுக அரசாங்கம், காங்கிரஸ் அமைச்சரவையில் சேர்த்து தமிழ்நாட்டில் இப்பதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சார் என்டிஏ கவர்மெண்ட் சார். இது ஆல்வேஸ் இட் இஸ் என்டிஏ கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ல என்டிஏ மீட்டிங் தான் நடக்கும். பெரும்பான்மையோட வந்திருந்தால் என்டிஏ தான். பெரும்பான்மை இருந்த காலங்களில் என்டிஏ தான். நான் ஷபீர்ட்ட போயிட்டவனா வந்தேன். ஷபீர் முடிச்சிருங்க. ஒரே ஒரு வித்தியாசம். இல்ல முடிக்கட்டும். ஷபீர் முடிக்கட்டும். நான் வந்து ஒரே ஒரு வித்தியாசம். அதாவது நேரம் இல்ல குறுக்க பேசுவீங்க. இல்ல ஒரே ஒரு வித்தியாசம் தான். கடந்த 10 ஆண்டுகள்ல மோடிக்கு 303 சீட்டு கிடைக்கும் போது என்டிஏ கூட்டணி கூட்டத்தெல்லாம் கூட்டல. பிஜேபி பார்லிமெண்டரி போர்டு கூடிச்சு இவர் பிரதமர் அப்படின்னு சொன்னாரு. அவர் போய் பதவி ஏற்றுக்கிட்டாரு. 2019லயும் 272 வந்ததுக்கு பிறகு கூட 2014ல 19 வந்துச்சு பார்லிமெண்டரி போர்டு. 2019ல 303 பார்லிமெண்டரி போர்டு. 240 இறங்கின உடனே தான் ஐயோ கூட்டணி கட்சிக்காரங்களா எங்க இருக்காங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு
கூட்டணி கட்சியினர் தான் வந்து பிரதமர் வந்து மோடி இருக்க வேண்டும் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ இது பார்லிமெண்டரி போர்டு தேர்வு செய்யல அவரை. நீங்க கூட தான் சார் திமுக ஆட்சிக்கு வந்துரும். இருங்க சார், தயாநிதி மாறனுக்கு என்ன அமைச்சரவை, அக்கா கனிமொழிக்கு என்ன மினிஸ்டர் எல்லாம் பேசுனீங்க, என்ன ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நான் வந்துடுறேன் சார், இடைவேளைக்கு பிறகு. வந்தாலும் சரி, ஆட்சிக்கு வரலனாலும் சரி, எனக்கு கவலை இல்ல. நான் திமுகவுக்காக பேசல. நான் வைக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, முடிச்சிருக்கேன். 10 ஆண்டுகள் இருந்த மோடி வேறு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி வேறு. பேசுவோம். இன்னைக்கு மோடி எல்லா விஷயத்தையும் வந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு அவர் ஆட்சியில ஏறுறதுக்கு முன்னாடில இருந்து எத்தனை முறை என்டிஏ கூட்டம் நடந்திருக்கு? என்டிஏ கூட்டணி கட்சியினரோட ஆலோசனை கூட்டம் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜேபி நட்டா, மற்ற தலைவர்கள்லாம் எவ்வளவு முறை நடத்தியிருக்காங்க? வாரத்துல எத்தனை கூட்டம் நடக்குது தெரியுமா? டெல்லியில 10-12 மணி வரைக்கும் வந்து ஒவ்வொரு வாரமும் 4 கூட்டம் நடக்குது. 12 மணி வரைக்கும் நடக்குது. சரி, எல்லாத்தையும் கலந்து ஆலோசிக்கிறாங்க. பேசலாம். 300 கிடைத்திருந்தால் அது நடந்திருக்காது.